எனக்கு ஜோதாவை பற்றி தெரியாமல் போகலாம், ஆனால் ஜலாலை பற்றி நன்கு அறிவேன். ஜோதா பேகம் மட்டும் அவரது மன்னிப்பை ஏற்க மறுத்துவிட்டால் ஜலால் அவளை அங்கேயே விட்டுவிட்டு திரும்பி வந்து விடுவார். ஷெஹன்ஷாவின் அகங்காரம் அவரது வாளை விட மிகவும் பளபளப்பானது. பல சந்தர்ப்பங்களில் நாம் அவரின் அன்பை பெறுவதற்காக நம்முடைய அகங்காரத்தை விட்டுவிட வேண்டும் ருக்கையா பேகம். நம் இதயத்தை அகங்காரத்தால் அல்ல, அன்பால் நிரப்ப வேண்டும். இதை ஷாயின்ஷா புரிந்து கொள்வார் என்று நம்புகிறேன். சரி, எனக்கு விடை கொடுங்கள். குதாஃபிஸ். ஹுதாஃபிஸ். ஜலாலுக்கு இதயம் என்று ஒன்று இல்லை. அப்படியே இருந்தாலும் அது திறக்காது என்பது தங்களுக்கு தெரியாது. அது நிச்சயம் திறக்காது. கண்ணா, உன்னுடைய கருணையால் எனக்கு அடைக்கலம் கிடைத்துள்ளது. அதற்காக உனக்கு மிக்க நன்றி. அனைவரையும் விட்டு பிரிந்திருக்கும் இந்த கடினமான சூழலில் தாங்கள் மட்டும்தான் எனக்கு துணையாக இருக்கிறீர்கள். நான் தங்குவதற்கு இந்த ஆசிரமத்தை நீங்கள் தான் எனக்கு தந்திருக்கிறீர்கள். இங்கு இருக்கும் மற்றவர்களையும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். அதேபோல் என்னுடைய அத்தை சலீமா பேகம், பிறகு ஷெஹன்ஷாவையும் காப்பாற்ற வேண்டும். நான் அவரை விட்டு பிரிந்து வந்து விட்டேன். ஆனால் அவரை என் இதயத்திலிருந்து என்னால் நீக்க முடியவில்லை. அவரை காப்பாற்ற இறைவா எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதோடு என்னை பற்றி நினைத்து அவர் வேதனை அடையக்கூடாது இறைவா. கருணை காட்டு இறைவா, கருணை காட்டு. என்னால் அவர் காதலையும் நம்பிக்கையையும் பெற முடியவில்லை. ஆனால் அவர் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளும்படி செய்யுங்கள் இறைவா. அவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் அவர் இருக்க கருணை காட்டு இறைவா. நான் தங்களை வேண்டிக் கொள்வது இதை மட்டும்தான். ஷெஹன்ஷாவின் நிலையை சற்று கவனி. அவரை யாராவது ஓய்வெடுக்க சொல்லுங்களேன், இல்லையென்றால் அவர் ஆரோக்கியம் மேலும் கெட்டுவிடும். ஷெஹன்ஷா, தாங்கள் சோர்வாக இருக்கிறீர்கள். சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அது முடியவே முடியாது. ஜோதா பேகத்தை கண்டுபிடிக்கும் வரையில் நான் ஓய்வெடுக்க மாட்டேன். நான் தங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஷெஹன்ஷா, தாங்கள் இங்கு சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். ஜோதா பேகத்தை கண்டுபிடிக்கும் வரையில் ஓய்வெடுக்க மாட்டேன் என்று நான் கூறினேன் அல்லவா? என் கிருஷ்ணர் சிலை எங்கே சென்று விட்டது? நில்லுங்கள்! என் கண்ணன் சிலையை திருப்பிக் கொடுங்கள். நான் பூஜையை இன்னும் முடிக்கவில்லை. சிலையை கொடுங்கள். கடவுள் ஒருவருக்கு மட்டும் சொந்தமல்ல, அனைவருக்கும் சொந்தமானவர். இவர் இப்பொழுது என்னிடம்தான் இருப்பார். நான் தரமாட்டேன்.